இப்போ அஜித் சாருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து தேவைப்படுது. ஏன்னா, இப்போ வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் அவர விட அதிகமான கலெக்ஷன் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அஜித் சார் வந்து இன்னும் 200 கோடிய வந்து தாண்டல வசூல்ல. ஆனா சிவகார்த்திகேயன் வந்து 300 கோடி தாண்டிட்டாரு. அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்கல்ல சார். இல்லைங்க, அது படத்தின் தன்மையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இவங்கள வந்து எந்த கேட்டகரியில் பிரிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஓப்பனிங்காக தான். ம், ம், இப்போ அஜித்துக்கும் விஜய்க்கும் ரஜினிக்கும் இருக்கிற ஓப்பனிங் வந்து நீங்கள் சொல்கிற சிவகார்த்திகேயனுக்கு இருக்கான்னா இருக்காது. ம், ம், நகர்ப்புறங்களில் இருக்கும். ம், ம், இப்போ நீங்கள் திருச்சி, மதுரை, கோவை, சென்னை இந்த மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி நீங்கள் உள் வட்டங்கள் இருக்குல்ல, மாவட்டங்கள் உள்ள வட்டங்கள் இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த கொண்டாட்டம் பெருசாக இருக்குமானா இருக்காது, ஏதோ கடமைக்கு இருக்கும். ம், ம், ஆனால் நீங்கள் அஜித் விஜய் படம் பாருங்கள், ரஜினி படம் பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நடக்கும், அங்கே பெரிய பட்டாசு திருவிழாவாக இருக்கும். ஸோ அதுதான் ஓப்பனிங். ம், அப்போ இவங்களை நீங்கள் நெருங்கிறதுக்கு ஒரு படத்தின் வெற்றி எல்லாம் பத்தாது. ம், இப்போ இவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டண்ட்டான கூட்டம், கான்ஸ்டண்ட்டான முதல் நாள் வசூல் அப்படி இருக்கும். ம், ம், பட்டு சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் அப்படி இருக்கான்னா இல்லை. ம். அப்போ ஒரு படம் ஓடி இருக்கலாம், 300 கோடி வசூல் பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவர் அஜித்தையோ விஜயோ முந்திட்டாரெலாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அதை கண்டினியூஸாக ஒரு 5 படத்தில் வருதா, 10 படத்தில் வருதா, அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும். ம், ம். இப்போ இவங்கெல்லாம் நீண்ட காலமாக அந்த இடத்துக்கு வந்து ஸ்டடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க.